வெற்றியில் அந்த புள்ளிய காட்சி நாங்கள் தோளையில தூக்கி கொண்டு போக புள்ள உயிரை இல்லாம தோல்ல தூக்கி கொண்டு போக மக்களுடைய இறுதி மூச்சாக இருக்கிற அந்த ஒத்த பணி அடியில தான் நாங்கள் காட்டுனாங்க. சின்ன புள்ள அவனை கையில வச்சு கொண்டு நாங்கள் ஒரு பாப்பட்டிக்கு தந்தாங்க கட்டி கொண்டு கீழே நிற்கிறாங்க. நீதி நியாயம் கிடைக்க வேணும். படுகொலை செய்துதான் நாங்கள் சாகப்பட்டு அழிக்கப்பட்டோம். வெள்ளரசு நாடு வருகிற அமெரிக்கன் எனக்கு ஆறுதல் கொடுக்க போகுது. எத்தனையோ அம்மாக்கள், எத்தனையோ பிள்ளைகள், ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்க்க ஒரு இனம் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட அந்த நாள் மே 18. இன்றைக்கு அதே இடத்துல நாங்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் வந்து நிற்கிறோம். ஏராளமான மக்கள் இந்த இடத்துக்கு தமிழர் பிரதேசங்களில் இருந்தும் இன்றைய நாளில் இந்த இடத்துல தங்களுடைய உறவுகளை தேடி இந்த மண்ணில் விட்டுட்டு போன அவர்களுடைய அந்த ஞாபகங்களை தேடி இந்த இடத்துல நிறைய மக்கள், ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடியிருக்கணும். இந்த நினைவேந்தல் என்றுமே நாங்கள் கைவிடக்கூடாதுன்றதும் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொண்டு, நிறைய பேர் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நிலவேந்தல்களுக்கு வந்த அந்த நிலவேந்தல்களில் பங்கு கொள்ளணும்ன்றதை கூறிக்கொண்டு, இந்த இடத்துல இன்றைய நாளில் இந்த உறவுகளுடைய நினைவுகள், இந்த நிலவேந்தல்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக காலைக்கு வந்து போகலாம். இன்றைய நாளில் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு தமிழர் பிரதேசங்களில் இருந்து பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் கூட்டமாக இந்த இடத்துக்கு வருகை தர நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், உலக ஏராளமான மக்கள் இந்த இடத்துக்கு வந்து வருகை வந்து கொண்டிருக்கணும். எல்லாம் வந்து பெரிய பெரிய வசதிகள் எல்லாம் இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அவங்க அப்படி தொடர்ச்சியாக போ. இந்த வீதியே இன்றைக்கு நெரிசலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும், தமிழக பிரதேசங்களில் எந்த இடத்துல இருந்தாலும் இன்றைய நாள் யாராலுமே மறக்க முடியாத அந்த நாளை அனுஷ்டிப்பதற்காக எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் கூட்டமாக இந்த இடத்துக்கு வந்து வருகை தோன்றிருக்கணும். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை இந்த இடத்துக்கு வந்து வருகை தோன்றிருக்கு. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் சரியாக இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு போகின்ற அந்த வீதியில் வந்து இன்றைய நாளில் தமிழின படுகொலை நினைவு நாள் முள்ளிவாய்க்கால் மே 18 சொல்லி நிறைய பேர், நிறைய சமூக மட்ட அமைப்புகளுடைய இந்த வேலை திட்டங்களால் இரவு பகல் பாராமல் இந்த இடத்த கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கான தயார்படுத்தலை வந்து செஞ்சிருக்கணும். இன்றைய நாளில் இவ்வளோ மக்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த முள்ளிவாய்க்கால் இந்த பிரதேசம் எங்கும், இந்த பிரதேசத்தை சுற்றியும் இந்த இறுதி யுத்தகால பகுதிகளில் என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிச்சிருப்பார்கள் என்பதற்கான சாட்சியங்களாக இன்றும் இருக்கின்ற புகைப்படங்கள் இந்த இடம் பூராகவும் இந்த புகைப்படங்களால் பின்னர் மாதிரி எல்லாமே வந்து கட்டி வச்சிருக்கணும். உண்மையிலே இதுகளை இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்குறதுக்கு இப்படி இன்றைய நாள் இந்த இடம் ஒரு அமைதியான நாளாக இருந்தாலும் கூட அந்த நாட்களில் இந்த இடம் எப்படி இருந்தது என்றதுக்கான இந்த சாட்சியங்கள் எல்லாமே இந்த பாதைகள் முழுவதும் இருக்குது. இந்த மண் சாதாரண மண்ணில் எத்தனையோ மக்களுடைய இறுதி மூச்சாக இருந்த இந்த மண் இன்றைய நாளில் எத்தனையாயிரம் உறவுகள் இந்த மண்ணில் இருக்கணும்னு சொல்லிப்பாரு. மணிகுடி எழுப்பப்படும் 10:30 அகவணக்கம் இடம்பெறும். இன்றைய நாளில் இந்த இடத்துல எத்தனையோ ஆயிரம் சுடர்கள் ஏற்றுவதற்கு வந்து இந்த இடத்துல தயார் நிலையில் இருக்குது. இந்த சுடர்கள் என்ற எண்ணிக்கையை விடவும் இந்த மண்ணில் கொத்தாக இருந்த மக்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கு என்று அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சுடர்களை ஏற்றுவதற்காகவும் இன்றைய நாளில் இந்த உறவுகள் தயார் நிலையில் வந்திருக்கணும். 17 வருடங்கள் கடந்தாலும் 17 வருடங்கள் கடந்தோடினாலும் இந்த இடத்துல தீபம் ஏற்றுறதுக்காக நிற்கின்ற மக்களுடைய மனதில் இன்றைக்கும் அந்த வலிகள், அந்த கொடூரமான நினைவுகள் இன்று வரைக்கும் அவர்களுடைய மனதில் நீங்காமல் இருந்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்லித்தான் சொல்லலாம். எத்தனையோ ஆயிரம் மக்கள் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
இந்த மண்ணில் இறந்த தங்களுடைய உறவுகளுக்காக இன்றும் இந்த மண்ணில் இந்த ரத்தம் காயாத இந்த மண்ணில் இன்றும் தங்களுடைய கண்ணீரை இந்த இடத்துல எத்தனையோ அம்மாக்கள் எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல தங்களுடைய கண்ணீரை இந்த இடத்துல சிந்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எத்தனை உறவுகள் அந்த நாளில் பசியோடையும் பட்டினியோடையும் தான் இந்த இடத்துல மண்ணாகி போயிருப்பார்கள். அந்த உறவுகளுக்காக இன்றைய நாளில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளையும் அவர்கள் இந்த மண்ணில் கொண்டு வந்து வச்சிருக்கணும். மணிகுடி எழுப்பப்படும். 10:30 அகவணக்கம் இடம்பெறும். 10:31 பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். இந்த இடத்துல இந்த இறுதி நாட்களில் இருந்த அந்த மக்களுடைய உடைமைகள், அந்த ஆடைகள் இன்று வரைக்கும் இந்த இடத்துல ஒரு நீங்காத நினைவுகள்னு சொல்லலாம். அந்த ஆடைகள் எல்லாத்தையுமே இந்த தூவிக்கு முன்பதாக இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறோம். இறுதி யுத்த கால பகுதிகளில் எத்தனையோ மக்கள் தங்களுடைய அங்கங்களை இழந்திருக்கின்றார்கள், எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அங்கங்களை இறந்தும் என்றும் உயிர் வாழும் எத்தனையோ மக்கள் இந்த இடத்துல இந்த அனுஷ்டிப்புக்காக உறவுகளை பலி கொடுத்தவாறு இரத்த கரைகளோடு மரணத்துடன் போராடி நடந்தோமே, இம்முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மறக்க முடியுமா? உரிய இடங்களில் உரிய மனிதர்களோடு அழைக்கும் செய்யக்கூடிய அவகாசம் அகழ்ந்து வைத்திருந்த பதங்க புலிகளுக்குள்ளேயே ஒன்றாய் போட்டு சமாதியாகிய சங்கடங்கள் இம்மண்ணில் தாழ்ந்திருந்தன. மண்ணோடு மண்ணால் கிடந்து உன் சொந்தங்களுக்கு வழிபாடு செய்யும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இரவும் பகலுமாக இடைவிடாது தாக்கிய எதிர்கணிகள் அசத்த வயிற்றுடன் வலி நிறைந்த முகங்களுடன் இசையற்ற நாங்கள் சிவனை போல அவர்கள் இன்றும் காண்கின்றன. வெளியே சொரிந்தபடி கதறிகளும் தாய்களின் மோதல்களில் கடவுள் தருகின்றன. மக்களின் நில மீட்புக்கான எழுச்சி பூகோளம் முழுவதும் ஆங்காங்கே எதிர்கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தமிழம் உடலில் மூத்த பூர்வீக புலி தமிழத்திற்கும் நிலத்திற்குமான உறவையும் அதன் கூட்டு முள்ளிவாய்க்கால் அக்கினி வேள்வியில் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு நேரம் 10:31. காலங்கள் பல கடந்து மனங்கள் நிறைந்து நினைவுகளோம் மண்காத்து களமாடி விதையான வீரநாதிகளையும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட தொங்கின பாச உறவுகளையும் நினைவேந்தி இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும்.
நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடங்களை ஏற்றுவார்கள். Ayo, aku mudah-mudahan bantu dijauh sekali. Ninggal dalam bawah tinggal air na yung karadagan niya yung muda-muda. Wala na kalau dalam bawah dia lo. Ada nanggal tangan dan kenapa na wala. மடத்துல இருந்து இந்த முள்ளிவாய்க்கால்ல நடந்து முள்ளிவாய்க்கால் கடைசி கட்ட நேரத்துல எங்களுக்கு எல்லாரும் சொல்லிச்சுனா வெள்ளரசு நாடு வருகிறது அமெரிக்கன் எல்லாருக்கு ஆறுதல் கொடுக்க போகுது. முள்ளிவாய்க்கால்ல வந்து எல்லாரும் இருக்காட்டு முள்ளிவாய்க்கால்ல நாங்கள் வந்து ஒரு பட்டி மாப்பட்டி இந்த மகள் முதலாவது 21ஆம் தேதி பிறந்த அவவை கையில வச்சு கொண்டு நாங்கள் ஒரு மாப்பட்டிக்கு தந்தார்கள். கெட்டி கொண்டு கீழே நட்டுறார்கள். அது ஒரு மாப்பட்டியே எங்களுக்கு கிடைக்கே இல்லை. லைன்ல வச்சு வச்சு கொண்டு இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஆரவரண்டே தெரியாத மாதிரி கொண்டு வந்து வளர்த்தது. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தரம் சிதறி பறந்து நாங்கள் ஓடிட்டோம். வல்லரசு நாடு பெறையில் ஒரு நாடு பெறையில் இந்த மக்கள் எல்லாரையும் அநியாயமா படுகொலை செய்துதான் நாங்கள் சாகப்பட்டு அழிக்கப்பட்டது. உறவுகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் எங்கட இடத்தில் இருந்து நாங்கள் இதை தேடி நாங்கள் வர இல்லை. இந்த உணவுகளுக்காக கூட இருந்து எத்தனை பேர் இந்த உணவுகளுக்கு பிரச்சனைகளால வருமோ வராதோட்டு இருந்து எதுக்குமே கிடைக்கவில்லை எங்களுக்கு. வல்லரசு நாடு வந்து ஆறுதல் தரையும் இல்லை. செய்திருந்த செத்தங்கள் போய் ஒரு மருந்தோ எங்களுக்கு கட்டுறதுக்கான உதவி திட்டங்கள் எதுவும் இல்லாமல் உண்மையில வேலை புலபுரமாக இருந்தோம்.
அவர் நீதி நியாயத்தோடு தான் நடந்த மக்கள் எல்லாத்தையும் இப்ப இந்த இளஞ்சந்ததிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிற மாதிரி போக விடாமல் தடுத்து நிறுத்தி எங்களிடையே எல்லாம் கேட்டு 2 பவுன் நகராங்கோ திருப்பி தாரண்டு திருப்பி தான் கொடுத்து அவர் போனவர். நாங்கள் இன்றைக்கு எங்கட நகையோட வீடு வச்சு இன்றைக்கு வைப்பகத்துல வச்ச ரிசிட்டோட நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் பாடுபட்ட சொத்தண்டு கொண்டு திரிகிறோம். ஆனா எங்களுக்கான அந்த பாடுபட்ட சொத்தின் அந்த ரிசிட்டின் நகை கூட எங்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கு நாங்க கடத்தொழில் இல்லாமல் ஆத்து தொழில் இல்லாமல் இன்று வரைக்கும் நாங்கள் எங்கட சொந்த காலில் நின்று ரத்தம் சிந்தி உழைக்கணும் சாப்பிடணும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் புறக்கேக்க கொண்டு வந்ததும் இல்லை, சாக போக நாங்க கொண்டு போறதும் இல்லை. ஆனா எங்களின் காணியோ பூமி எங்கட கையில கிடைக்கும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கும் வறுமையில நீதி நியாயம் கிடைக்க வேணும். நீதியோட எங்கட அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டி ஆண்ட சொத்துக்காக நாங்கள் வாதாடி போராடி கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒழுங்கான ஒரு பிடிவோ தீர்ப்போ ஒன்று கிடைக்கிற அளவில் இல்லை. நாங்கள் இன்றைக்கு ஒரு நிவாரணத்தை நம்பியோ இல்லை ஒரு வாழ்வாதாரத்தை நம்பியோ நாங்கள் சொந்த காலில் தான் நாங்கள் உண்மையில நாங்கள் உழைச்சு கொண்டு நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எதுவும் கிடைச்சது இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அம்மாவுக்கு நாங்கள் 12 புள்ளிகளையும் ஒவ்வொரு திசையில வழிகாட்டி நடத்தினவர். இன்றைக்கு வறுமையில நேர்மையா இருங்கோ, களவெடுக்காதேங்கோ, பொய் சொல்லாதேங்கோ, உங்களோட உடமையில விற்காதேங்கோ, நேர்மையா நடவுங்கோன்னு சொல்லி சிரித்து வாழ வேணும், சிரிக்க வாழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்து எங்களுடைய அம்மா. எங்களுடைய அம்மா அப்பா இந்த தேப்பனுக்கு ஒரே பொம்பளை பிள்ளான் எங்களுடைய அம்மா. இன்றைக்கு நாங்க அந்த அம்மா வளர்ந்துட்டு இவ்வளவோ துன்பத்திலையும் துயரத்திலையும் பாடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் நாளாந்த எங்களுக்கு முடிவோ கிடைக்குதில்லை, ஒரு முடிவோ கிடைக்குதில்லை. முடிவு வரும். எங்கட இந்த மண்ணுக்காகவே நாங்கள் எங்கட மண்ணில இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் வெளிநாடு அந்த நாடு இந்த நாடு போய் நாங்கள் திரும்பி வந்த ஆட்களும் இல்லை. நாங்கள் இந்த மண்ணிலேயே நாங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இங்க கேட்டதுக்கு சொன்னதுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு மனதில. உண்மையில மூத்த காண்ட பேத்திய ஒரு சின்ன புள்ள பேத்திய இழந்தோம். கடற்கரையில இந்த முள்ளிவாய்க்கால் கடற்கரையில இழந்தோம். மருந்து கட்டுறது இந்த பாடசாலையில ஒரு மருந்து இல்லை. இந்த மருந்து வெச்சில அந்த புள்ளிய காட்சி நாங்கள் தோளில தூக்கி கொண்டு போக புள்ள உயிரே இல்லாம தோல்ல தூக்கி கொண்டு போக கவண்டு விடுது. இந்த இருக்கிற அந்த ஒத்த பணி அடியில தான் நாங்கள் காட்டுனாங்க. அந்த பொம்பளை அப்படி எங்கட மேல இல்ல அவர் செத்துட்டு அப்படி ஒவ்வொருத்தரை நாங்கள் பறி விடுத்துட்டு இன்றைக்கு ஒரு நடப்புணம் மாதிரி இருந்து ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கு பதில்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோமே என்றால் எங்களுடைய அம்மா சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் ஆச்சரியம் மாட்டு பண்ணியோ அபகடத்து பண்ணியோ நாங்கள் எதுக்கும் நாங்கள் விரும்ப இல்லை. ஆனா இன்றைக்கும் எங்கள்கிட்ட கையண்ட எங்களோட பொருள்களிட்ட விசிட்டுகள் நாங்கள் என்ற துண்டுகள் எல்லாம் வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கும் எங்களிட்ட பொருள் எங்களுக்கு கிடைக்கும் தான் வச்சிருந்த நாங்கள். ஆனா நாங்கள் இன்றைக்கு அதை கூட எங்களுக்கு கிடைக்காத மாதிரி நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸில் HFCல சகல இடாமல் நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டு இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கும் வரும். நாங்கள் எங்களுக்கு அந்த பணத்தை எங்களுக்கு பொருளை வச்சே நாங்கள் வித்து சுட்டு சாப்பிட காணுமென்ற மாதிரி இருக்கிறோம். இன்றைக்கு அந்த இரட்டப்பன சண்டை அடியில் 2 பெரிய நடந்த மல்டிபெரல் அம்மா அப்பா சகோதரம், அம்மா அப்பா தம்பி மனசு தங்கச்சி மனங்கள் மரணத்திற்கு சாவை வாசித்தன. மரணத்தின் தாயின் ஒடுக்கத்துள் சரையின்றி மறிந்து போனது என்கிறான். சூழலிட்டதை அந்த கதைகளும் காதுகளும் போகுமா? ஆனந்த புறத்தின ரசாயன குண்டுகளுக்கு இதயம் கொடுத்து வென்று போன வீர உறவை தந்த காடுகளும் தந்தது காற்று நியமுமா? செத்தொழிந்து போனது நாம் மட்டுமல்ல, பறவைகளும் விலங்குகளும் பாச நாய்களும் ஆடுகளும் மாடுகளும் தான். பேசாமலை பற்றி பேசாமல் இருக்கிறோம். பாவம் உங்களோடு அவையும் மாண்டு போயினது. யார் யாரை தேற்றுவது, யார் யாரை ஆற்றுவது, யாருக்கு யார் உதவுவது என்றறியாமல் சிலையாகி நின்றோம்.
பல மக்களால் இந்த இடத்துல அழுது இயலாது. சில பேர் மயங்கி விழுந்துட்டுனா இப்போ இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வாகனம் வந்திருக்குது. அவர்கள் ஏற்றி கொண்டு போகுது. இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தது இந்த முன்னுக்கு போட்ட இந்த பதாகை வந்து ஆம்புலன்ஸ் வர 10 வழியாக இப்போ காட்டி கொண்டு இருக்குங்க.